அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா திருக்குறள். திருக்குறள்ல இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "வகையறச் சூழாது எழுதல் பகைவரைப் பாத்திப் படுப்பதோர் ஆறு" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "செயலின் வகைகளை எல்லாம் முற்ற எண்ணாமல் செய்யத் தொடங்குதல் பகைவரை வளரும் பாத்தியில் நிலை பெறச் செய்வதொரு வழியாகும்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு பகைவரை வீழ்த்தணும்னு நினைக்கிறோம். அப்படி வீழ்த்தணும்னு நினைக்கிறப்ப, எல்லா விதமான முன்னேற்பாடுகளையும் செய்து கொண்டு தான் அந்த விஷயத்த நம்ம பண்ணணும். அவ்வாறு செய்யாமல், நம்ம பகைவரை வீழ்த்தணும்னு நினைக்கிறது, பகைவரையே வலிமை அடையச் செய்யும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 425 அதிகாரம் தெரிந்து செயல் வகை. அடுத்ததாக பார்த்தோம்னா, தமிழக அரசாங்கம் ஒரு புதிய அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. புதுசா ஒரு மையம் உருவாக்கியிருக்காங்க. என்ன மையம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருங்கிணைந்த நல்வாழ்வு காலநிலை மையம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. என்ன அந்த செய்திக்குறிப்பில சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காலநிலை மாற்றத்தின் காரணமாக மக்கள், விலங்குகள், சுற்றுச்சூழல், சுகாதாரம் ஆகியவற்றுடன் பின்னிப் பிணைந்த சிக்கல்களை எதிர்கொள்வதற்கான ஒரு முன்னோடி முயற்சியாக மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறையின் ஒருங்கிணைந்த நல்வாழ்வு மற்றும் காலநிலை மையத்தை அமைப்பதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது நமக்கு இததான் நம்ம ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கா பார்த்தோம்னா. ஓகேங்களா? இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படின்றத பார்த்தோம்னா, நமக்கு காலநிலை மாற்றத்தினால மக்களுக்கும் நெறைய பாதிப்புகள் ஏற்படுது. விலங்குகளுக்கு பாதிப்புகள் ஏற்படுது. சுற்றுச்சூழல் நெறைய பாதிப்படையுது. இதனால ஏற்படக்கூடிய சிக்கல்களை எதிர்கொள்வதற்காக தான் இந்த மையம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இது இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி மையமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம காலநிலை சவால்களால ஏற்படக்கூடிய இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் இது எல்லாவற்றுக்குமான ஒரு சிறந்த அணுகுமுறைய நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான அணுகுமுறைகள் எதற் பத்திலாம் இது பேசப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, விலங்குகளிடம் இருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்கள், நோய் கடத்திகள் வாயிலாக பரவும் நோய்கள், நுண்ணுயிர் எதிர்ப்புத் திறன் இந்த மாதிரி நமக்கு ஜூனோட்டிக் டிசீசஸ், கேரியர்ஸ்னால பரவக்கூடிய டிசீசஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், அதே மாரி காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இது எல்லாத்தையுமே நமக்கு எப்படி அணுகுறது, எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் இவங்க ஸ்டடி பண்ண போறாங்க. எந்த துறைக்கு கீழ வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை கீழ தான் இந்த ஒருங்கிணைந்த நல்வாழ்வு மற்றும் காலநிலை மையம் அப்படிங்கிறத அமைத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த துறையினுடைய தலைவர் தான் இந்த துறைக்குமே கூடுதல் பொறுப்பாக தலைவராக இருக்க போறார். சரிங்களா? ஸோ வேற என்ன இதுல குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருங்கிணைந்த நல்வாழ்வு அப்படின்னா, அதற்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறது WHO விளக்கத்த இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. ஸோ இதையுமே நம்ம நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஒருங்கிணைந்த நல்வாழ்வு என்பது மக்கள், விலங்குகள் மற்றும் சூழலியல் அமைப்புகளின் நல்வாழ்வை சமநிலைப்படுத்துவதையும், மேம்படுத்துவதையும் நோக்கமாகக் கொண்ட ஒரு அ ஒரு முயற்சி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மக்கள், விலங்குகள் மற்றும் சூழல் ஓகேங்களா? இது 3யுமே இன்டகிரேட்டடா கொண்டு வருவாங்க. அதுதான் ஒருங்கிணைந்த நல்வாழ்வு அப்படின்றத நமக்கு சொல்லுது. சரியா? ஸோ அத சமநிலைப்படுத்தணும், அத மேம்படுத்தணும், டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மாரியான விஷயங்கள தான் இந்த ஒருங்கிணைந்த நல்வாழ்வு அப்படிங்கிறதுக்குள்ள உலக சுகாதார நிறுவனம் நமக்கு வரையறுத்து குடுக்குது. சரியா? ஸோ இப்படி ஒரு மையத்த தமிழக அரசாங்கம் உருவாக்கியிருக்காங்க. அந்த மையம் அப்படிங்கிறது மக்கள் நல்வாழ்வுத் துறைக்கு கீழ இருக்க போகுது. இந்த மையமானது நமக்கு இது நோய்கள் அனிமல்ஸ்ட்ட இருந்து ஹியூமன்ஸ்க்கு வரக்கூடிய நோய்கள கண்காணிக்க போறாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, காலநிலை மையம் காலநிலை மாற்றம் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்துமே நமக்கு என்ன மாதிரியான அணுகுமுறைகள இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்ல இருக்கிறாங்க. சரியா? ரைட். இன்னைக்கு செய்தித்தாள்ல பார்த்தோம்னா, இந்த 2 செய்திகள் தான் இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.